பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் சபாநாயகரான அப்பாவுவை தனி அறையில போயிட்டு மீட் பண்ணி ஏதோ ஒரு ரகசியம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஊடகங்கள் பயங்கரமா உருட்டிட்டு இருக்கிற ஒரு சம்பவமா இருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு முத்தி கிளம்பிடுச்சுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நயினார் அவர்கள் இப்ப பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அண்ணாமலையுடைய பவர் அவருக்கு ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த பதவியில எல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா, இந்த ஃபயர் சீட் எல்லாம் என்னால தாங்கவே முடியாது, பயங்கர போட்டியோட இருக்கு. ஏன்னா பொதுவாவே நயினார் நாகேந்திரன் அவரை பத்தி ஒரு விமர்சனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி ஆனாலும் அவர் கூட இருக்கிறவங்களானாலும் பிடிக்கல அப்படின்னு நினைச்ச ஒரு கட்சியா இருந்தாலும் கூட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமா ரொம்ப அளவுக்கு ஒரு நல்ல குணத்தோடவே பழகிற ஒரு ஆளு. அவரு கொஞ்சம் அகேன்ஸ்டா ஒரு மாதிரி அழுத்தமா அவர் பேசுறது அவருக்கு அந்த அளவுக்கு வராது. சோ அவராலாம் இங்க தாக்கு பிடிக்க முடியாது. திரும்பவும் அண்ணாமலை அவர்களுக்கே அவருடைய பதவியை கொடுத்துட போறாரு அப்படிங்கிறது. சோ அண்ணாமலை திரும்பவும் பேக் ஆக போறாருன்ற மாதிரிலாம் நிறைய உருட்டிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ணாமலையே கிடையாதுன்னு சொன்னவங்க திரும்பவும் அண்ணாமலை வருவாருன்ற மாதிரிலாம் ஊடகங்கள்ல நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ பாயிண்ட் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறது உடைக்கணும்ன்றதுதான் இந்த வீடியோ. சான்ஸே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் பேக் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சீனியர் பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அவர் 4 வருட காலம் ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவரா இருந்துட்டாரு. அந்த பொறுப்புல சிறப்பாகவும் அவர் வேலை பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு பணி மாற்றம் அப்படிங்கிறதும் அண்ட் பதவி மாற்றம் அப்படிங்கிறதும் இயல்பா ஒரு கட்சியிலும் இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறதுனால மேபி இது இல்லை அப்படின்னாலும் அவருக்கு இன்னும் சூப்பரான ஒரு பயங்கரமான பொசிஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். இது இப்ப ஸ்டேட் லெவல்லங்கிறது அவருக்கு இன்னும் சூப்பரா கூட கிடைக்குங்க. அதெல்லாம் நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்களுடைய சைட் நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது சரி தீபிகா இது ஏன் போய் பார்த்தாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, குட்டியா ஒரு கதை சொல்றேன். 2021ல பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் அலையன்ஸ், அதாவது கூட்டணி அமைக்கும் போது கரெக்டா 20 தொகுதிகள் போல நம்ம பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டியிடுறாங்க. சோ அதுல வின் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 4 தொகுதி. அதுல ஒண்ணு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ட் செகண்ட் ஒரு பொசிஷன், அதாவது 4 சொன்னேன் இல்லையா, நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், சரஸ்வதி காந்தி அப்படின்னு மொத்தம் 4 மெம்பர்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க, போட்டிட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்துக்குள்ள வராங்க. சோ தமிழக சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வரும்போது பிஜேபியில என்னதான் 4 பேர் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுடைய கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு தலைவர் ஒருத்தவங்க நியமிக்கணும் இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கும்போது சபாநாயகரான அப்பாவு அவர்கள் என்ன பண்றாரு, இவங்கள சீனியர் பர்சன்ஸ் யாரு அப்படின்னு பாக்குறாரு. நயினார் நாகேந்திரன் தான் ஒரு சீனியர் பர்சன், நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல ஓகே, இதுக்கப்புறம் பாஜகவினுடைய தமிழக சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்துடுறாங்க. சோ ஒரு நாளா தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டிங் ஆகட்டும், சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது ரொம்ப அழுத்தம் திருத்தமா இதுதாங்க கரெக்ட், இதுதாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டா ஒரு கணக்கோட அப்படி சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கிரேடுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கிறாரு அவரு. சோ இவ்வளவு வருஷம் சூப்பரா ஒரு வேலை பார்த்துட்டாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னும் போது அவருக்கு இப்ப வேற பதவி கிடைச்சிருச்சு இல்லையா. இப்ப என்ன ஆகுறாரு, மாநில தலைவரா இருக்கிறாரு அவர் இல்ல. அப்போ நயினார் என்ன பண்ணணும், இப்ப அந்த பதவியை வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வலு கட்டாயத்துல இருக்கிறாரு. சோ மேபி அவங்க தனி ரூம்ல தான் போய் சந்திச்சாங்க, பேசினாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இது என்ன போய் அண்ணாமலையை திரும்பவும் பேக் டு ஃபார்ம் வைங்க நான் சொல்லியிருக்க போறாரு, வாய்ப்பு இல்லை. இந்த பதவியினுடைய டிஸ்கஷனா தான் இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு விஷயம். சோ இதுவா தான் இருக்கும், வாய்ப்பு வேற எதுவும் இருக்கலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்ப திரும்பவும் அது உள்ள இருக்கிற பர்சன்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மீதம் இருக்கிற 3 பேர் கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்கள யாரு வராங்கன்னு. சோ அண்ணாமலை அவர்கள் இப்போவும் நான் ஒரு தொண்டன், நான் ஒரு பதவியும் இல்லாத அடிமட்ட தொண்டன் அப்படிங்கிறாரு. அவருக்கு வேற பதவிகள்லாம் வெயிட்டிங்ல இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சோ என்ன பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அகைன் தலைவரா வந்தாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கும் அந்த ஆசை இருக்கு, பட் நடக்காதுல்ல. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பல விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.